லாரியில் அருள்மிகு ஸ்ரீ அழகிய மன்னார் ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் திருத்தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை ராஜகோபால சுவாமி திருக்கோயில் 1000 ஆண்டுகள் பழமையானது. இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இத்திருக்கோவிலில் பங்குனி பிரமோற்சவம் கடந்த 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வந்தது. விழாவின் 10ஆம் திருநாளான பங்குனி உத்தர தினமான இன்று திருத்தேர் விழா சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக காலையில் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபாலர் தேருக்கு எழுந்தருளினார். 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெரிய திருமொழி பிரபந்த கோஷ்டியினரால் அருளப்பாடல் நடைபெற்றது. தொடர்ந்து பெருமாள் தாயாருக்கு கற்பூர ஆர்த்தி காண்பிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்த கோஷங்களுடன் திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். தேர் 4 ரத வீதிகளில் சுற்றி நிலையம் வந்தடைந்தது. வாலாஜாபேட்டை அருள்மிகு ஸ்ரீ காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் பங்குனி உத்திர திருக்கல்யாணம் வைபோக நிகழ்வில் திரளான பொதுமக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமிகளுக்கு பங்குனி உத்திர உபச்சார திருக்கல்யாண மகோத்சவம் நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஊரில் உள்ள பொதுமக்கள் ஏராளமானோர் சீர்வரிசை பொருட்களுடன் நாதஸ்வரம் மேலதாளம் முழங்க ஊர்வலமாக கோவிலுக்கு எடுத்து வந்தனர். பின்னர் சுவாமிகளுக்கு மாலை மாற்றம் வைபவம் நடைபெற்று விமர்சையாக வள்ளி தேவசேனா சுப்பிரமணிய சுவாமிகளின் திருக்கல்யாணம் நடந்து பல்வேறு மங்கள தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த திருக்கல்யாண வைபவம் நிகழ்வில் வாலாஜாபேட்டை சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு சென்றனர். திருக்குறுங்குடி அழகிய நம்பிராயர் திருக்கோயிலில் பங்குனி திருக்கல்யாண பிரமோற்சவ கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. நெல்லை மாவட்டத்தில் அமைந்துள்ள திருக்குறுங்குடி 108 வைணவ திருத்தலங்களில் தலையான திருத்தலமாகும். சுமார் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததும் பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த இத்திருத்தலத்தில் பங்குனி திருக்கல்யாண பிரமோற்சவம் சிறப்பாக தொடங்கியது. முன்னதாக புண்ணியாவாசனம் நடைபெற்றதும் ஜீயர் சுவாமிகள் முன்னிலையில் 52 அடி உயர தங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. பின்னர் சிறப்பு அபிஷேக வழிபாடுகள் கொடிமரத்திற்கு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவின் சிகர நிகழ்வான 10ஆம் திருநாள் அடுத்த மாதம் 3ஆம் தேதி திருத்தேர் வைபவம் சிறப்பாக நடைபெறவுள்ளது. கரூரில் டீக்கடையில் தீ ஆற்றி தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் நூதன முறையில் வாக்கு சேகரிப்பை தொடங்கினார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் கரூர் நாடாளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் செந்தில்நாதன் தான்தோன்றிமலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமி திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்து அப்பகுதி பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி பிரச்சாரத்தை தொடங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். இதைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள டீக்கடையில் டீ போட்டு நூதன பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது உடன் பாஜக, பாமக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். லாரியில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து சம்பந்தப்பட்டவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். புதுக்கோட்டை கட்டியாவயல் அருகே தேர்தல் பறக்கும் படை அலுவலர் அலெக்ஸ் தலைமையிலான குழுவினர் வாகன சோதனை மேற்கொண்டனர். அப்போது தேசிய நெடுஞ்சாலையில் புதுக்கோட்டை அடுத்த வாகவாசல் கிராமத்தைச் சேர்ந்த கமல்ராஜ் என்பவர் இலுப்பூரிலிருந்து புதுக்கோட்டை நோக்கி ஓட்டி சென்ற லாரியில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 2,02,600 ரூபாயை தேர்தல் பறக்கும் படை குழுவினர் பறிமுதல் செய்து அதனை கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா, தாசில்தார் பரணி ஆகியோரிடம் ஒப்படைத்தனர். மேலும் லாரியை ஓட்டி வந்த கமல்ராஜ் என்பவருடன் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் புதுக்கோட்டையில் செயல்படும் பிராய்லர் கோழி மற்றும் கறி விற்பனை கடையில் பணிபுரிவதாகவும் வியாபாரம் முடித்துவிட்டு பணத்தை எடுத்து சென்றதாகவும் தெரிவித்த நிலையில் உரிய ஆவணங்களை காட்டிவிட்டு பணத்தை வாங்கி செல்லுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.